ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்ம என்ன கடலில் வந்துருக்கோம். ஒரு கிரிக்கெட் விளையாடுறப்ப அவங்களுக்கு வந்து நல்லா அட்டாக் பண்ண பார்ப்பாங்க, அடிப்ப ட்ரை பண்ணுவாங்க, எந்த பாலுமே படாது. ஸோ அவங்களுக்கு படாததுக்கான ரீசன் என்னன்றது தான் நான் இப்போ சொல்லலான்னு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த மிஸ்டேக் இருந்திருக்கு. அந்த மிஸ்டேக் சரி பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச சொல்யூஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பேட்டை பிடிக்கிறதுல என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த டைமில் எப்படி பேட்டை பிடிக்கணும், அதை தான் நான் சொல்லலான்னு வரேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திருப்பியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் அவன் வந்து பேட்டை வந்து பிடிக்கிற ஸ்டான்ஸில் இருக்குது, நம்ம பிடிக்கிற விதத்தில் இருக்குது. அப்புறம் நம்ம நிற்கிற ஸ்டான்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவான் அவன் ஒரு நல்ல கிரிக்கெட்டரான்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்டெச் பாலுக்கு தான் மேக்ஸிமம் பொருந்தும். கிரிக்கெட் பால் விளாட்றவங்களுக்கு தான் பொருந்தும். நமக்கு எப்படி பொருந்தும் பார்த்தா, நம்ம எந்த ஆங்கிலோனா ஆடுவோம், அடிப்போம், சிக்ஸர் அடிப்போம், அதெல்லாம் ஓகே, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து நார்மலாக விளாட்ற ரப்பல் பாரே இருந்தாலும் சரி, நம்ம எப்படி ஸ்டாண்ட்ஸ் வைக்கிறோம், எப்படி நிற்கிறோன்றது நமக்கு முக்கியம் தான். ஓரளவு முக்கியம் இல்லைனாலும் நமக்கு முக்கியமான விஷயம் தான் அது. நம்ம பவர் ஹிட் பண்ணுறப்போ எப்படி பேட்டை பிடிக்கணும், நார்மலாக நிற்கணும், டிஃபெண்ட் பண்ணுறப்போ எப்படி பேட்டை பிடிக்கணும், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கற்றுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, அதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் நம்ம கிரிக்கெட்டில் நம்ம நல்லா விளாட முடியும். எல்லா டைமே ஒரே மாதிரியானா நம்ம வந்து விக்கெட்டு சீக்கிரமாக லாஸ் பண்ணிவிடுவோம். அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணுன்றது தான் நான் இப்போ சொல்லணும்னு வரேன். ஸோ வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹேண்டில் வந்து மிடில் பிடிச்சிங்கன்னா அது ஒரு ரேஞ்சு. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, விராட் கோலி அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து எங்கே பிடிப்பாங்கன்னா மிடில் தான் பிடிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டாண்டிங் பண்ணி ஆடுற பிளேயர். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டாண்ட் பண்ண ஆடுறப்போ அவங்களுக்கு வந்து எல்லா ஷாட் ஆடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா மிடில் பிடிப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கங்க, நம்ம இப்படி பிடிச்சோன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஆடலாம். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, பவர் ஹிட் பண்ணுறப்போ அவங்களுக்கு டைமிங் ஷாட் ஆடுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி நிற்கிறப்போ இப்படி பண்ணுறப்போ ஃப்ளிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஷாட் வந்து ஹார்டாக அடிக்க போகிறப்போ மிஸ்டேக்காக அவுட் ஆவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் அந்த தப்பு அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க டிஃபென்ஸ் பண்ணி ஆடுறவங்க டைமிங் ஷாட் மட்டும் தான் ஆடுவாங்க, எல்லா பாலையும் அட்டாக் பண்ண பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து பெருசாக தெரியாது. ஸோ அந்த தப்பு நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா டைமும் அதை ஆடக்கூடாது. அந்த தப்பை நம்ம சரி பண்ணி எப்படி ஆடணுன்னு தான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, மிடில் பிடிச்சாருன்னா எல்லா பாலுமே ஆட முடியும், எல்லா பாலும் அட்டாக் பண்ண முடியும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேண்டில் வந்து க்ளோஸில் பிடிக்கிறப்போ அது பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். ஏன்னா க்ளோஸில் பிடிச்சாடுறப்போ நமக்கு கரெக்டான டைமிங் கிடைக்காது. நம்ம ஓவராக ஹிட் பண்ண பார்ப்போம், பாலே படாது. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம நிறைய ஒரு சில மேட்ச் மட்டும் நம்ம அடித்தாலும் மீதி நிறைய மேட்ச் நம்ம வந்து டாட் தான் வாங்குவோம். நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பிடிச்சப்போ உங்களுக்கு வந்து டைமிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பேட்டை ஹிட் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. அடுத்தது, ஒரு டிவிலியர்ஸ் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, பேட்டை எங்கே பிடிச்சா ரொம்ப ஹிட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, லம்ப க்ளோஸில் லம்ப எட்ட பிடிக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சா மட்டும்தான் நம்ம நல்லா அட்டாக் பண்ண முடியும். ஸோ எல்லா கிரிக்கெட்டருக்கும் தெரியும், பவர் ஹிட் பண்ணுறப்போ லாஸ்ட் 2 ஹவர்ஸ் வந்தால் பேட்டை இங்கே தான் பிடிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. நீங்கள் வேணால் வீடியோ கூட நிறைய வீடியோ போய் பாருங்கள். கிரிக்கெட் ஆடுறப்போ அவங்க ஆடுறத பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிடிச்சி ஆடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் வந்து ஓவராக ஹிட் பண்ண, லைட்டாக ஃப்ளிக் பண்ணாலே பால் வந்து ரொம்ப தூரம் போகும். இதே நம்ம ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா விக்கெட் சீக்கிரமாக கொடுத்துருவோம். ஒரு சில பால் பண்ணும், ஒரு சில பேர் விக்கெட் விட்டுருவாங்க. அதே லாஸ்ட் நாளில் அடிக்க போகிறப்ப நம்ம அடித்தவனோட கட்டாயன்றதுனால அந்த மாதிரி ஆடுறாங்க. ஸோ அதனால் நமக்கு அது வந்து பெருசாக தெரியாது. நம்ம ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்டாண்டிங் பண்ண ஆடணும், விக்கெட்டை விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிடில் பிடிச்சாடுறதே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப ஒரு ஹிட்டை லாஸ்ட்டு 1 ஓவர் தான் போகிறீங்க, 2 ஓவர் தான் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே பிடிச்சி ஆடுறதா நல்லதுன்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட்டில் பிடிச்சி ஆடுங்க. அப்படி ஆடிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இங்கே பிடிச்சி ஆடுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஷாட்டும் ஆட முடியாது. இங்கே பாருங்கள், கை போகாது, ஓரளவு தான். இந்த ஹேண்டில் வந்து இதில் இடிக்கும், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதையும் சொல்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டாண்ட்ஸ் எப்படி நிற்கணும் அதை நம்ம கற்றுக்கணும். அதை வந்து ஒவ்வொரு விதமான ஒரு பிளேயர் பண்ணுவாங்க. அதான் சொன்னல, கிரிக்கெட் பால் ஆடுறவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இல்லை ஸ்டம்பர் பாலில் ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஆடுவாங்க, ஸ்டெச் பால் வேறு சொல்கிறது காஸ்கோ பாலில் ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க லப்பர் பால் பிளேயராக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான வீடியோவாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி நிற்கணும், அவங்க எப்படி நின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதான் நான் சொல்ல வரேன். அவங்க பண்ணுற மிஸ்டேக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க.